ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் இறைவா உன் கரம்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமலையோ நிதம் வருமோ ஒளிரக. பெரும் புயலோ எழும் மழையோ நிதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருள்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, பொதுக்காலத்தின் 25ஆம் ஞாயிறு திருப்பலியையும் புனித வின்சென்ட் தே போல் சபை திருவிழாவை சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய திருவழிபாடு கடவுளுக்கு உகந்த பணியாளர்களாக வாழ நம்மை அழைப்பு விடுக்கிறது. எத்தனை இடையூறுகளும் துன்பங்களும் வந்தாலும் எப்பொழுதும் பிறருக்கு நன்மை செய்பவர்களாக செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். நீதிமான்களுக்கு எதிராக எத்தனை பேர் சூழ்ச்சி செய்தாலும் கடவுள் அவர்களுக்கு துணை நிற்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். நம்மில் இருக்கும் தீய நாட்டங்களுக்கு இடம் கொடுக்காமல் இயேசுவை போன்று கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவர்களாய் வாழ நாம் அழைப்பு பெற்றுள்ளோம். நம்மில் யார் பெரியவர் என்ற போட்டியில் நம்மை இழந்து விடாமல் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றும் பணியாளர்களாக செயல்பட வரம் வேண்டி இந்த திருப்பலியில் பங்கேற்போம். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, நம் திருமணக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதவிடத்தை அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள இயலாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியதில் உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது புனித நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இல்லாமல் இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
பிதாவுக்கும் சுதனுக்கும் தூயாவிக்கும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே ஈசோ புள்ளினால் என் மேல் திரும்பி நாடும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நாடும் முறை மனிதனிலும் வெண்மையாவே. இல்லாமல் இருவன் நம்மை இதரகமைத்துடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் பிறரை அடக்கி ஆள்பவர்கள் தற்காலிக வெற்றியடைந்தாலும் இறுதியில் தோல்வியை தழுவார். மாறாக பணிந்து போகிறவர்கள் தற்காலிகமாக தோல்வியடைந்தாலும் இறுதியில் வெற்றியடைவர்.
நல்லவர்களின் பொறுமையை, நீதிமான்களின் பணியை உலகம் ஏளனம் செய்தாலும் கடவுள் நிச்சயம் அவர்களை உயர்த்துவார் என்று எடுத்துரைக்கின்ற இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 17 முதல் 20 முடிய. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக்கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர். கொடியவரின் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று. என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோபு விண்ணக ஞானத்தையும் மண்ணக ஞானத்தையும் ஒப்பிட்டு காட்டுகிறார். பொறாமை, மனக்கசப்பு, கட்சி மனப்பான்மை, வெறுப்பு ஆகியவை கொண்ட மண்ணக ஞானம் விண்ணக ஞானம் அமைதி, பொறுமை, விட்டுக்கொடுத்தல், இரக்கம் ஆகிய தெய்வீக பண்புகளில் மிளிர்கிறது என்று எடுத்துரைக்கும்
இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 16 முதல் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 3 முடிய. திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 16 முதல் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 3 முடிய. அன்பிற்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 30 முதல் 37 முடிய. அதிகாரம் 9 இறை வசனங்கள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு
வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வயநாட்டிலே என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், அல்லது நாம் டிவியிலே பார்த்துருப்போம். என்ன நடந்தது வயநாட்டில்? என்ன நடந்தது? சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்போம், வயநாட்டில் என்ன நடந்தது? நிலச்சரிவு. நிலச்சரிவு நிகழும் பொழுது என்ன நடந்தது? ஆட்கள் இறந்து போனார்கள். எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க? கடைசியாக நீங்கள் பார்த்ததில் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க? நியூஸே பார்க்க மாட்டீங்க, சீரியல் நல்லா பார்க்குறீங்க, நல்லா தெரியுது. ஏன்னா நியூஸே பார்க்க மாட்டீங்க போல். ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போயிருக்கின்றார்கள். மறைவட்ட குருக்களுடைய ஒரு சின்ன ஒரு சுற்றுலாவிற்காக நாங்கள் வயநாட்டிற்கு தான் செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது அங்கு அதிகமான மழை பெய்கின்றது, நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு, எனவே அங்கே செல்லாதீர்கள் என்று ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டதால் நாங்கள் வேறு இடங்களுக்கு சென்றோம். அந்த இடங்களிலேயும் கூட மழை நன்றாக பெய்து கொண்டிருந்தது. நாங்கள் குளிக்க செல்லுகின்ற பொழுது அப்படியே கல்லாக வந்து சேர்ந்து கிடந்தது. மேலிருந்து நீர்வீழ்ச்சி போன்று இருக்கின்றது, ஆனால் கற்கள் அதிகமாக பெரிய பெரிய பாறங்களும் கூட வந்தது. எனவே எல்லாரும் சொன்னார்கள், பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், தயவுசெய்து குளிக்க போகாதீங்க, மண்டையில் டம்முன்னு வந்து விழுந்து ரத்தமாக வந்துடும். அதனால் அந்த அளவிற்கு அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கின்றது மேலே மலையில் என்று சொன்னார்கள். நாங்களும் சரி என்று விட்டுவிட்டோம். சரி, இன்னொரு பகுதிக்கு சென்று அங்கு போய் குளிக்கலாம் என்று, அங்கு தாழ்வாக இருந்த பகுதி, அங்கேயும் செல்லுகின்ற பொழுதும் சொன்னார்கள், திடீரென காற்றாற்று வெள்ளம் போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும், அப்பொழுது உங்களை காப்பாற்ற யாராலும் முடியாது, நீங்கள் அங்கே செல்ல வேண்டாம், தயவுசெய்து அங்கு குளிக்க வேண்டாம் என்று அங்குள்ள கேரளா மக்கள் சொன்னார்கள். கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வயநாட்டில் என்ன நடந்தது என்று பார்த்தோம் என்றால், மேலே அதிகமான மலையிலே, அந்த மலை உச்சியிலே அதிகமான மழை பெய்தது. சரி, முழக்கமாக பெய்கின்ற மழை தானே என்று அல்ல, மாறாக அதிகமான, அதாவது ஏறக்குறைய நாம் டிசம்பர் 20ஆம் தேதி அப்படி தான் நினைக்கிறேனுங்க, டிசம்பர் 20ஆம் தேதி நல்லா மழை பெஞ்சிச்சு. நம்ம பக்கம்லாம் அதிகமான மழை பெய்தது. மழை பெய்கின்ற பொழுது என்ன நடந்தது? வீட்டிற்குள்ளாக தண்ணீர் வர ஆரம்பித்தது. யாருமே எதிர்பார்க்கலை. காலங்காலமாக இப்படியெல்லாம் நடக்கவில்லை, இனிமேலாம் வரப்போகுது, தண்ணியாக வரப்போகுது என்று எல்லோரும் இருக்கின்ற பொழுது அதே போன்றுதான் வயநாடு மக்களும் இருந்தார்கள். காலையில் 3 மணிக்கு அதிகமான மழை பெய்கின்றது, யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. அத்தோடு அவர்கள் அந்த மேலே இருக்கின்ற பகுதி, மண் பகுதி அப்படியே சரிகின்றது. சரிந்து அப்படியே எல்லா கீழே இருக்கின்ற அனைத்து பகுதியிலும் நாம் இயற்கை பேரிடரை பார்க்கின்ற பொழுது எங்கே அதிகமான வலு இருக்கின்றதோ அந்த வலுவானது அப்படி கீழே இறங்குகின்ற பொழுது கீழே இருக்கின்ற பகுதியிலையும் அப்படியே இழுத்து சென்றுவிடும். இந்த இடத்துல
நாம் வீடு கட்டலாமா கட்டக்கூடாதா என்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுது வீடு கட்டக்கூடாது, அந்த பகுதியிலே வீடு கட்டக்கூடாது, அல்லது பெரிய பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் கட்டக்கூடாது. ஆனால் அங்கு கட்டியிருந்தார்கள். வீடுகள் கட்டியிருந்தால் கூட அவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. ஆனால் பெரிய மாட மாளிகைகளையும் பெரிய ஹோட்டல்களையும் கட்டியிருக்கின்ற பொழுது அந்த வெயிட்டு தாங்க முடியாமல், அந்த கணத்தை தாங்க முடியாமல் அப்படியே கீழே அப்படியே சரிந்து எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போனது. இந்த இயற்கை பேரிடருக்கு ஏற்கனவே கடந்த மாதம் 25ஆம் தேதி நாம் காணிக்கையாக ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று ஆயர் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள். நமக்கு திருவிழா நடந்து கொண்டிருந்தது. எனவே அதை பற்றியெல்லாம் நாம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. கடந்த வாரம் அன்பிய பொறுப்பாளர் கூடத்திலே நான் இதை பற்றி பேசினேன். அப்பொழுது அவர்களோடு இணைந்து எடுத்த முடிவிலே ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு கவர் கொடுக்கப்படும். இந்த வயநாடு மக்களுக்காக, குறிப்பாக காரித்தாஸ் இந்தியா என்பது டிஎம்எஸ்எஸ் மாதிரி, நம்முடைய டிஎம்எஸ்எஸ் மாதிரி அங்கே பணம் எல்லாம் போய் சேரும். நமக்கு எவ்வாறாக இந்த சுனாமி நேரத்தில் உதவி செய்தார்களோ, சுனாமி நேரத்தில் நமக்கு எல்லாருக்குமே ஏறக்குறைய ஃபைபரு அல்லது வலைகள் இவையெல்லாம் நமக்கு கிடைத்தன. அது எங்கிருந்து கிடைத்தன? டிஎம்எஸ்எஸ் வழியாக நமக்கு கிடைத்தன. ஆனால் இந்த டிஎம்எஸ்எஸ் வழியாக வந்தது என்றால் டிஎம்எஸ்எஸ் எல்லாருமே தூத்துக்குடி மறைமாவட்ட மக்கள் கொடுத்தார்களா? கண்டிப்பாக இல்லை. வெளியில் இருந்த மக்கள், குறிப்பாக வெளிநாட்டில் இருந்த மக்களும் உதவி செய்தார்கள். ஆக வெளிநாட்டில் இருந்த மக்களும் உதவி செய்தார்கள், இந்திய நாட்டில் இருந்த மக்களும் உதவி செய்தார்கள். எனவே தான் நாம் அதை பெற்றுக்கொண்டோம். சுனாமி நேரத்தில் நாம் அந்த உதவியை பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது நமக்கு ஒரு வாய்ப்பு, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பு இன்று. எனவே தான் முடிவு செய்யப்பட்டது, ஆளுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கவர் கொடுக்கப்படும். அந்த கவரில் எழுதியிருக்கிறோம், வயநாடு மக்களுக்காக எங்கள் எளிய காணிக்கை. வயநாடு மக்களுக்காக, அந்த மக்களுக்காக, வயநாடு மக்களுக்காக எங்கள் எளிய காணிக்கை. ஒரு சிறிய சம்பவத்தை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக, ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு இளம் பெண்ணுக்கு அங்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. நிச்சயதார்த்தத்தில் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லாமே நடைபெற்றது. ஆனால் கடைசியிலே உயிரோடு இருந்தவர்கள், அவருடைய சகோதரிகள் யாரும் உயிரோடு இல்லை, அவருடைய பெற்றோர் யாரும் உயிரோடு இல்லை, அவர்கள் மட்டும் தனியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் கூட அந்த பேசி வைக்கப்பட்ட அந்த நபர், அவர் நேரடியாக வந்து அவரை அழைத்து சென்று, நான் உன்னை காப்பாற்றுகின்றேன், கவலைப்படாதே, நீ அனாதை அல்ல, நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் என்று சொல்லி அந்த இளம்பெண்ணை தன்னோடு அவர் கூட்டிக் கொண்டு சென்று விடுகின்றார். ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதநேய உள்ளங்கள் நம்மிடையே இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். எல்லாம் போச்சு, அவர்களுக்கு டௌரி கொடுப்பதற்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது. அந்த இளம்பெண்ணுக்கு எதுவுமே இல்லை, சேர்த்து வைத்த நகையும் சரி பணமும் சரி அத்தோடு இந்த மலைச்சரிவிலே அப்படியே அடித்து செல்லப்பட்டது. ஆனால் இந்த இளம்பெண் மட்டுமே அவர் உயிரோடு இருந்தார். அவருக்கு உதவி செய்வதற்கு ஒரு மனிதநேய உள்ளத்தோடு அந்த ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்ட அந்த இளைஞர், அவர் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அதுதான் அன்பு. ஆக இந்த அன்பினை வெளிப்படுத்துவதற்காக நாம் பெற்றுக்கொண்டோம். சுனாமி நேரத்தில் நாம் பெற்றுக்கொண்டோம். இன்று நாம் உதவி செய்கின்ற நிலையில் இருக்கின்றோம். நாம் அவர்களுக்கு நம்மாலான உதவியை நாம் செய்வதற்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலைக்குள்ளாகவோ அல்லது நாளை காலைக்குள்ளாகவோ உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுக்கு கவர்களை தருவார்கள். வியாழக்கிழமைக்குள் நீங்கள் அந்த கவர்களை நீங்கள் திருப்பி கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் வருவார்கள், என் முன்பாக எண்ணுவார்கள், அதை எழுதுவார்கள். எழுதி ஒவ்வொரு அன்பியமும் எவ்வளவு கொடுத்திருக்கின்றார்கள் என்று வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மிக்கேல் அதிதூர் கெபியில் வைத்து உங்களுக்கு அது சொல்லப்படும். உதவி செய்தல், இதுதான் வின்சென்ட் டி போல் சபையினும் அதை தான் செய்கிறாங்க. வின்சென்ட் டி போல் சபையினர் என்ன செய்கின்றார்கள்? மற்றவரிடமிருந்து பெற்று, நன்கொடையாக பெற்று அதனை பிறருக்கு வழங்குகின்றார்கள். இன்றைக்கி அவர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றார்கள். இன்றைக்கி தான் திருவிழாவா என்றால் இல்லை, 22ஆம் தேதி. வழக்கமாக அவருடைய திருவிழா 27ஆம் தேதி. வின்சென்ட் டி போல் என்ன செய்தார் என்றால் இதைத்தான் அவரும் செய்தார். வின்சென்ட் டி போல்
பிரான்ஸ் நாட்டிலே அவரை நம்முடைய ஃபாதர் தனராஜ் வந்தார்கள் அல்லவா, அவருக்கு மிக அருகில் தான் இந்த வின்சென்ட் அவருடைய ஆலயமானது இருக்கின்றது. அங்கு அவர் சொல்லுவார், ஏழைகளுக்காக மற்றவர்களிடமிருந்து அவர் பெற்று அதனை பிறருக்கு அவர் வழங்குவாராம் என்று சொல்லுவார். ஏழைகளுக்காக மற்றவரிடமிருந்து, அதாவது நாம் மற்றவரிடமிருந்து ஏறக்குறைய சொல்ல வேண்டும் என்றால் பிச்சை எடுத்து அதனை மற்றவர்களோடு ஏழைகளுக்கு நாம் பகிர்ந்து கொள்ளுவது. அப்போ இருக்கின்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு இல்லாதவர்களுக்கு கொடுப்பது, இதுதான் அவர்களுடைய பணியாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு பணிக்காகத்தான் நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். வழக்கமாக நான் ஒருவர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம பங்கில் உள்ளவங்க தான், என்னுடைய வருமானத்தில் 10 விழுக்காடை நான் ஒதுக்கி விடுவேன். எதுக்குன்னா கோயில் காரியத்திற்காக என்று சொல்லுவார்கள். 10 விழுக்காடு என்னுடைய வருமானத்தில், ஒவ்வொரு நாளும் எனக்கு வருமானம் வருகின்றதா, மீன்பிடி தொழிலிலே எனக்கு வருமானம் வருகின்றது. ஒரு நாள் 1000 வருகிறது, அதிலையும் 100 ரூபா எடுத்து வச்சுருவோம். ஒரு நாள் 2000 வருகின்றது, அதில் 200 ரூபா எடுத்து வைத்து விடுவோம். 10 விழுக்காடு நான் கடவுளுக்காகவும் பிறருக்காகவும் நான் அதை எடுத்து வைத்து விடுவேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் இன்று நம்முடைய ஊரில் தான் பார்க்குறோம், வேற எங்கேயும் இல்லை. நம்முடைய ஊரில் தான் அந்த மக்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள். அதைத்தான் நான் உங்களிடம் சொல்லுகின்றேன். இன்றைக்கி நாம் விளக்கமாகவே நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாம் செலவழித்து போக மீதி இருந்தால் கடவுள்கிட்ட கொடுப்போம், வேறு யாருக்காக கொடுப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், உள்நாட்டு மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், வருகின்ற வருமானத்தில் முதல் பகுதியை அவர்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்கள் அவருடைய சேமிப்புக்காக. நாம் அதை செய்கிறோமா? ஒரு நாளும் செஞ்சது கிடையாது. வருகின்ற வருமானத்தில் முதலிலே சேமிப்பிற்காக சேர்த்து வைப்பார்கள். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம், எல்லாம் செலவழிச்சிட்டு மீதி எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அது இல்லாமல் கூட போகலாம், சில நேரத்துக்கு கடனில் கூட நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்போம். ஆனால் உள்நாட்டு மக்கள் மிகவும் அருமையாக பொருளாதாரத்தை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்கின்றார்கள். மிகவும் அருமையாக அவர்கள் செய்கின்றார்கள். முதலிலேயே எடுத்து வைத்து விடுவார்கள். வருகின்ற பணத்தில் ஒரு 25 விழுக்காடோ அதை எடுத்து வச்சிடுறது, அல்லது 15 விழுக்காடு அல்லது 10 விழுக்காடு அதை எடுத்து வைத்துவிட்டு அதன் பிறகு செலவழிப்பார்கள். அந்த செலவழிக்கின்ற பொழுது முன் திட்டமிட்டு செலவழிப்பார்கள். இது நமக்கு தேவையா என்று நினைத்து செலவழிப்பார்கள். அப்படி என்றால் நாமும் அவ்வாறு தான் நாம் அழைக்கப்படுகின்றோம். வருகின்ற வருமானத்தில் முதலிலேயே நாம் எடுத்து வைத்து விடுவது என்பது நல்லது. இது ஒரு பகுதி. எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் செய்வோம், ஒரு பிறரன்பு செயல்களை நாம் செய்வோம் என்று நாம் ஒதுக்கி வைக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக நாம் மிகச்சிறந்த மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்றாகவே வாழ்ந்து கொண்டிருப்போம். சேமிப்பிற்காக நான் முதலிலேயே எடுத்து வைப்பது, அது நம்ம கூலிக்காரங்களாக இருந்தாலும் சரி அல்லது நாம் முதலாளியாக இருந்தாலும் சரி, நாம் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டியது சேமிப்பிற்கு, என்னுடைய குடும்பத்திற்காக நான் சேமிப்பது என்ன. நான் சொல்கிறது டாஸ்மாகுக்காக சேமிக்கிறது, அதை பற்றி சொல்லலை. டாஸ்மாகுக்காக இன்றைக்கி எவ்வளவு, இன்றைக்கி குவார்ட்டர் வந்து 150 ரூபான்னு கேள்விப்பட்டேன். அப்போ 150 ரூபா. அங்கே காரணம் என்னவென்றால், அடைக்கலாபுரத்தில் ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். அப்போ அவர் பனைமரம் ஏறுவார். அவர் சொல்லுவார், நான் எப்பவும் பனைமரம் ஏறிட்டு வந்தாலும் ஒரு நாளைக்கு எப்படியாவது 150 ரூபா செலவழிப்பேன். 150 ரூபா எதுக்கு செலவழிக்கிறீங்க? குவார்ட்டர் போடுவோம் சாமி. அப்போது இந்த குவார்ட்டர் போட்டு தான் அவர்கள் செய்ய வேண்டுமா என்றால் இல்லை, அது நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் அவர்கள் அதற்கு ஒரு செலவினை செய்து விடுகின்றார்கள். அப்போது இன்றைக்கி நாம் நம்முடைய குடும்பத்திலும் நாம் யோசித்து பார்ப்போம், பொருளாதாரத்திலே நாம் எவ்வாறாக இருக்கின்றோம், பொருளாதாரத்தில் நாம் எவ்வாறாக இருக்கின்றோம். இதையெல்லாம் நாம் செய்யாமல் இன்றைக்கி நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இங்கே நற்செய்தியில் இருந்தது போல், நற்செய்தியில் இருக்கின்றது போல் யார் பெரியவர் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். எது முக்கியம்? என்னுடைய குடும்பம் வாழ்வினை நான் சிறப்பாக நடத்தி கொண்டு செல்வது என்பது முக்கியமா, இல்லை நான் யார் பெரியவர்? குடும்பத்துக்குள்ளேயே
கணவன் மனைவியிடையே நாம் என்ன செய்கின்றோம்? இதுதான் நடக்கின்றது. யார் பெரியவர்? நான் பெரியவனா, நீ பெரியவளா? அப்படி நம்முடைய சுயநலத்திற்காக நாம் செயல்படுகின்ற பொழுது அங்கு சீடர்களை அவர் கண்டிக்கின்றார். என்ன சொல்லுகின்றார் என்று பாருங்கள். ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கு தொண்டராகவும் இருக்கட்டும். இன்று காலையில் மாதா டிவியில் உள்ள யூடியூப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அதில் இந்த மறையுரையை பற்றி விளக்கி கொண்டிருந்தார்கள். அவர் விளக்கி கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு குருவானர் மிகவும் அழகாக சொன்னார். நீதிமான், அந்த வார்த்தைக்கு சாதிக் என்ற ஒரு வார்த்தை, எபிரேய மொழியிலே சாதிக் என்ற ஒரு வார்த்தை. ஆக இந்த சாதிக் என்றால், இந்த நீதிமான் எப்படிப்பட்டவர் என்றால் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பவர். முதலிலேயே துன்பங்கள் வரத்தான் செய்யும். இன்றைக்கி முதல் வாசகம் மிகவும் அழகாக நன்றாகவே சொல்லுகின்றது. துன்பங்கள் வரத்தான் செய்யும், ஆனாலும் அவர் இறுதியிலே வெற்றி பெறுவார். இறுதியிலே வெற்றி பெறுவார். ஏனெனில் அவர்கள் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் என்று பார்க்கின்றோம். நீதியோடு நடக்கின்றவர்கள், நேர்மையோடு நடக்கின்றவர்கள், இவர்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவாகத்தான் அவர்களுக்கு தெரியும். ஏன் தொந்தரவாக இருக்கிறாங்கன்னா, நாம் அப்படி இல்லையே, இவன் ஏன் இப்படி இருக்கிறான்? இங்கு நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல் வாசகம் சாலமோனின் ஞானமானது அலெக்சாந்திரியா பகுதியிலே எழுதப்படுகின்றது. அலெக்சாந்திரியா பகுதியில் யார் இருந்தார்கள் என்றால் கிரேக்க மக்கள் இருந்தார்கள். கிரேக்க மக்கள் எவ்வாறாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் செல்வ செழிப்போடு இருந்தார்கள். அவர்களை பின்பற்றிய யூத மக்களும் என்ன செய்கின்றார்கள்? நன்றாக செல்வ செழிப்போடு வாழ வேண்டும், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நீதியா நேர்மையா அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். எனவே தான் அவர்கள் நீதிமான்களை அவர்கள் புறக்கணித்தார்கள். காரணம், அவர்களுக்கு தொந்தரவாக தெரிந்தார்கள். இவன் என்ன நேர்மையாக இருக்கிறான், நீதியாக இருக்கிறான், இவன் என்ன உண்மையை பேசுகிறான். கையூட்டு கொடுக்கின்ற இடத்திலே கையூட்டு கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகின்றவர் நல்லவனா கெட்டவனா? லஞ்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல லஞ்சம் கொடுக்கக்கூடாது என்று இருக்கின்ற மனிதன் நல்லவனா கெட்டவனா? நாமே பதில் சொல்கிறதுக்கு தயங்குகிறோம். அப்படி என்றால் லஞ்சம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் நமக்கு தொந்தரவாக தெரிகிறார்கள். லஞ்சம் கொடுக்கவில்லை என்றால் ஒரு ஃபைலு நவுலாது, லஞ்சம் கொடுக்கவில்லை என்றால் இது நடக்காது என்று நாம் நினைத்து கொள்ளுகின்றோம். எனவே தான் காலம் காலமாகவே நமக்கு அப்படியே ஒரு பரம்பரை உருவாகிவிட்டது. லஞ்சம் கொடுத்தால்தான் ஒரு காரியம் நடக்கும் என்று நமக்குள்ளாக நாம் முடிவு செய்து விடுகின்றோம். கடைசியில் நமக்கு மேலே இருக்கின்ற அதிகாரிகள் என்ன செய்கின்றார்கள்? அதை போன்று தான் அவர்கள் நடந்து கொள்ளுகின்றார்கள். நீதியோடு நேர்மையோடு ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு நினச்சான்னா கண்டிப்பாக அவன் மற்றவர்களுக்கு தொந்தரவாகத்தான் இருப்பான். இதுதான் நீதிமான். ஆனாலும் நீதிமான் முதலிலே தோல்வியுறு அழகாக அந்த முன்னுரையில் இருந்தது. முன்னுரையில் யார் வாசித்தாங்கன்னு தெரியல. அந்த முன்னுரையில் மிகவும் அழகாக சொன்னார்கள், நீதிமான் முதலில் தோற்பது போல தெரியும், ஆனால் அவர்கள் பின்னால் வெற்றி பெறுவர். முதலில் தோற்பது போல தெரியும், என்னடா இது இவன் பெரிய இதாக பேசிகிட்டு இருந்தானே பார், ஒன்றும் இல்லாமல் போயிட்டு கடைசியில் அவர்கள் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது எனக்கு முதலையே தெரியும் இவர் இப்படித்தான் வருவார்னு அப்படின்னு சொல்லிட்டு நாம் மற்றவர்களை நாம் இவ்வாறாக சொல்லி கொண்டு இருப்போம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த யார் பெரியவர், இன்றைக்கி வயநாட்டில் பார்ப்போமே, அன்றைக்கி நைட்டு ரொம்ப பெரிய சண்டை போட்டிருப்பாங்க வச்சுக்குவோம், குடும்ப சண்டை போட்டிருப்பாங்க. நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், நான் பேசக்கூடாது, நீ பேசக்கூடாது, யார் பேசுகிறவன் நீ பேசாமல் இருப்போ, நான் பேசாமல் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஒருவேளை வயநாடு மக்கள் இருந்திருப்பார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவர்களே உயிரோடு இல்லை. கடைசி நேரத்தில் உயிரை விடும்பொழுது நினச்சிருப்பான், ஐயையோ என் மனைவிட்ட நான் மன்னிப்பு கேட்காம விட்டேனே, ஐயையோ என் கணவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்காம விட்டேனே நினச்சிருப்பான். இன்றைக்கி நீதிக்கும் நேர்மைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக நீதிமான்களுக்காக நாம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்றால் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆக யார் பெரியவர் என்பது முக்கியமல்ல. மிகவும் அழகாக இயேசு சொல்லுகின்றார், மீண்டும் மீண்டுமாக சொல்லுகின்றேன், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்று இயேசு கூறுகின்றார். நாம் தொண்டராக
இருப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? சிந்திப்போம். ஆம். நம்பிக்கை அறிக்கைக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். சகோதரர்களே, நம்முடைய மன்றாட்டுகளை வின்சென்ட் தி பால் சபையினரின் சார்பாக நாமும் எடுத்து கடவுளிடம் தெரிவிப்போம். நம்பிக்கை மன்றாட்டு பதில். தீபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர்ந்திடுமே. தீபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர்ந்திடுமே. தொண்டு ஏற்பதற்கன்று தொண்டு ஆற்றுவதற்கே வந்தேன் என்று கூறிய உமது திருமகன் இறையேசுவின் அடிச்சுவடை பின்பற்றி தங்களது வாழ்க்கை அமைத்து கொண்டுள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர்கள், இறைமக்கள் அனைவரும் உமது ஆசியை வழங்கி உமது பாதையில் வழிநடந்திட வேண்டிய அருளை தந்திட இறைவாவை மன்றாடுகிறோம். தீபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர்ந்திடுமே. அன்போடு வாழ பணிந்தவரான இறைவா, இன்று வின்சென்ட் தி பவுல் சபை திருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்களை திருமகன் இயேசுவை பின்பற்றி எங்களையும் உம்மை போல் பிறருக்கு பணிவிடை புரிந்து வாழ்பவர்களாக, தாழ்ச்சியவர்களாக, எளிய மனநிலையோடு வாழும் வரமல்ல வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். தீபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர்ந்திடுமே. சிறு பிள்ளைகளை அதிகமாக அன்பு செய்த இறைவா, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவு அன்போடு அரவணைத்து பாதுகாக்கின்றீரோ, அதே போல் நாங்களும் சிறு பிள்ளைகளின் நலனில் அக்கறை உள்ளவர்களாக வாழ வேண்டுமென்றும் அவர்கள் நல்வழிப்படுத்துவதில் நாங்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டுமென்றும் இறைவாமை மன்றாடுகிறோம். தீபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர்ந்திடுமே. முயற்சிற்கு ஆசியளிக்கும் மூவொரு இறைவா, எங்கள் பங்கு விவிலியம் குடும்பமாக மாற வேண்டுமென்ற இலக்கோடு உழைக்கும் இனிய பணியாளர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அவர்களது உழைப்பின் பயனாக எங்கள் பங்கு சிறுவர்கள், இளைஞர்,
முதிர்நிலையினர், முதியோர் அனைவரும் இறை வார்த்தையின் சான்றுகளாக மாற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தீபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர்ந்திடுமே. கண்ணின் மணி போல காப்பேன் என்ற எம் இறைவா, எம் ஊரில் கடல் தொழில் செய்பவர்களையும் வெளியூரில் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தீபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர்ந்திடுமே. தீபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர்ந்திடுமே. நம்முடைய தனிப்பட்ட மன்றங்களுக்காக இறைவனை கண்களை மூடி உருக்கமாக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாக இருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, ஒரு காலத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம், இதோ எங்களுடைய காலம் வந்திருக்கின்றது, நாங்கள் பிறருக்கு உதவுகின்ற ஒரு காலம் வந்திருக்கின்றது. அதே நேரத்திலே நாங்கள் நீதிமான்களுக்கு, நீதியோடு நடப்பவர்களுக்கு எங்களுடைய ஆதரவினை நாங்கள் தந்திட, துன்பம் வந்தாலும் அனைத்தையும் மேற்கொள்கின்ற மக்களாக நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு ஆசிரை பொழிந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். வளர்வதம் படைத்தால் போதும் எனக்கு. வந்தேன் வந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. பொன்னும் மணியும் இல்ல, பூவும் பொருளும் இல்ல, மல்லிப்பூவா இந்த மனம் இருக்கு. உன் மலர்பதம் படைத்தால் போதும் எனக்கு. உள்ளமெல்லாம் அன்பிருக்கு, உன் சொல்படி நடக்கிற தம்பிருக்கு. உள்ளமெல்லாம் அன்பிருக்கு, உன் சொல்படி நடக்கிற தம்பிருக்கு. இதயத்தில் நிறைவிருக்கு, இதயத்தில் நிறைவிருக்கு. இறைவா, இதைவிட வேறென்ன வேண்டும் எனக்கு. இதைவிட வேறென்ன வேண்டும் எனக்கு. வந்தேன் வந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. பொன்னும் மணியும் இல்ல, பூவும் பொருளும் இல்ல, மல்லிப்பூவா இந்த மனம் இருக்கு. உன் மலர்பதம் படைத்தால் போதும் எனக்கு. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து முடிகிற திருப்பலியானது தந்தையாகிய தாயாகிற கேட்டதாக மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்கள். ஆகையால் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, தாய் என்றும் இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திருவையாக திகழ செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகுடைய ஆவியை விழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கிடைக்கின்றோம். திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர், நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குவிடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவையை நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஸ்டீவன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகொழியினுடைய ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். குறிப்பாக இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற, தங்களுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வின்சென்ட் தே பவுல் சபையினரை நீதாம் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு தேவையான அருளை நிறைவாக பொழிந்தருளும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலும் கோந்தூராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகனேச கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைவிடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாகம் துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றிலாமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் பலவீனங்களை மீறி பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சமர், இது உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த சமரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபம். நித்திய குருவாய் இயேசுவே, மற்ற ஆசராய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை மத்திர இருதயமாகிய தஞ்ச ஸ்தலத்தில் வைத்து காப்பாற்றியலாம். அனிதனமித்திரு சரத்தொட்டு வரும் அபிஷேகம் பெற்றவர் கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலைமேக்கப்படாமல் திரு இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அடையுதல்களை நிர்மல சுத்தமாய் காத்தரலாம். உமது மாட்சியை பொருந்திய குருத்துவத்தின் நட்சரங்களால் முத்திரிக்கப்பெற்ற அவருடைய இருதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையாய் இருக்க செய்தரலாம். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்காக்க இடையமாயிருக்க கிடவது. அவருடைய பிரயாசை ஏராளமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்திரலாம். யார் யாருடைய இரட்சணியத்துக்காக உழைக்கின்றார்களோ அவர்களே குருக்களுக்கு இவ்வுலகில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நித்திய கிரீடமுமாய் இருப்பார்களாக. ஆமேன். தோளில் சாயும் போது என்னை மறக்கிறேன், உந்தன் மூச்சு இணையும் போது என்னை துறக்கிறேன். துணையாகவே கவினோ
நிறைந்த பார்வை போதும் அகந்தை அளிக்கிறேன். அருகில் அமரும் இதயம் தந்தால் சுயத்தை இழக்கிறேன். உதயம் தேடும் மலராய் இறைவன் நினைவில் வாழுவேன். புவியில் விழுந்த விதையாய் உனது விருட்சம் தேடுவேன். நீயே எனக்கு சொந்தம், நீயே வாழ்வின் தஞ்சம். உயிரே நீயும் இல்லை என்றால் நானும் இல்லையே. சுகராகம் நீயே இயேசுவே, உன் நாமம் போற்றுவேன். தேவிக்காத நீ சுனையாகவே கவினோரு பாடுவேன். உந்தன் தோளில் சாயும் போது என்னை மறக்கிறேன். உந்தன் மூச்சில் இணையும் போது என்னை துறக்கிறேன். அன்பின் சிறகில் நாளும் நானும் விடியல் காணுவேன். அழகின் இமையில் இனிதாய் எதிலும் புதிதாய் தோன்றுவேன். நீயே எந்தன் ஜீவன், நீயே எந்தன் ஆற்றல். நீயே இல்லை என்றால் எனது உலகமில்லை. சுகராகம் நீயே இயேசுவே, உன் நாமம் போற்றுவேன். தேவிக்காத நீ சுனையாகவே கவினோரு பாடுவேன். மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. தினம்தோறும் வாழ்த்துவேன். சுகராகம் நீயே இயேசுவே, உன் நாமம் போற்றுவேன். தேவிக்காத நீ சுனையாகவே கவினோரு பாடுவேன். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட
பெரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் இன்றி காத்திடும் மரண வேளையினில் என்னை ஒப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே அருகன்றோடு என்னை மீடும். அன்பு தந்தையே இறைவா, இதுவரை எங்களை பாதுகாத்து வந்ததற்கு இறைவா உமக்கு நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இரக்கத்தின் ஊற்றே இறைவா, இன்றைய நாள் வரை எங்கள் வின்சென்ட் தே பவுல் சபையை நல்ல முறையில் நடத்தி வந்ததற்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. கண்ணின் மணிபோல் காப்பேன் என்ற இறைவா, கடந்த வருடம் முழுவதும் எங்கள் வின்சென்ட் தே பவுல் சபையின் மூலமாக கல்வி உதவி தொகை வழங்கிட அருள் புரிந்தமைக்கு இறைவா உமக்கு நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. வார வழிபாடு அறிக்கை. கடந்த வார காணிக்கை 2464 ரூபாய். கடந்த வாரம் வார வழிபாட்டினை சிறப்பித்தவர்கள் புனித தோமையார் அன்பிய குடும்பங்கள், அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்றைய நாளிலே பங்கு இல்ல வளாகத்தையும் ஆலயத்தையும் சுத்தம் செய்த புனித வின்சென்ட் தே பவுல் சபையினர் குறிப்பாக அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், நிறைய பகுதிகளை அவர்கள் சுத்தம் செய்திருக்கின்றார்கள். முன்ன மட்டுமே பங்கு இல்லத்திலே சுத்தம் செய்வார்கள், ஆனால் கொஞ்சம் பின்னால் போய் எல்லா இடங்களையும் சுத்தம் செய்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற வாரம் திருவழிபாட்டினை சிறப்பிக்கின்றவர்கள் தங்களது திருவிழாவை கொண்டாடுகின்ற புனித மிக்கேல் அதிதூதர் மண்டல குடும்பங்கள். இன்று திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். மறைக்கல்வி வகுப்பு முடிந்தவுடன் அனைத்து மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் கூட்டம் நடைபெறும். திருவிழா வரியை இதுவரையிலும் செலுத்திய 237 குடும்பங்களுக்கு சிறப்பான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் 61 குடும்பங்கள் மிக விரைவாக நீங்களும் செலுத்திவிடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. மீண்டும் மீண்டுமாக சொல்லிக் கொள்கின்றேன். ஏற்கனவே 20ஆம் தேதி இறுதி நாள் என்று நாம் சொன்னோம். இறுதி நாள் முடிந்துவிட்டது. இனிமேல் நோட்டீஸ் அடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும். எனவே விரைவாக இதுக்கு முன்னாக நோட்டீஸ் அடிப்பதற்கு முன்பாக கொடுக்க விரும்புகின்றவர்கள் இன்னும் 2 நாட்களுக்குள் நீங்கள் கொடுத்து விடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டுமாக சொல்லிக் கொள்கின்றேன், விவிலியத்தின் விலையானது சலுகை விலையில் கிடைக்கின்றது. 450 ரூபாய் விவிலியமானது பெரிய விவிலியம், பெரிய எழுத்துக்கள் கொண்டது 300 ரூபாய்க்கு கொடுக்கப்படுகின்றது. 10 பேர் மட்டும்தான் அதற்கு உரியவர்கள். எனவே விரைவாக பெயர் கொடுக்கின்றவர்கள், ரூபாயை கொடுக்கின்றவர்கள் மட்டும்தான் நான் பெயர் எழுதி கொள்வேன். புதிய ஏற்பாடு பெரிய எழுத்து 325 ரூபாய், அது 250 ரூபாய்க்கு கொடுக்கப்படுகின்றது. புதிய ஏற்பாடு 200 ரூபாய் 150 ரூபாய்க்கு கொடுக்கப்படுகின்றது. புதிய ஏற்பாடு சிறியது 200 ரூபாய், அது 150 ரூபாய்க்கு கொடுக்கப்படுகின்றது. 5 பேருக்கு மட்டும்தான் அது. எனவே முன்பதிவு செய்து கொள்ளும்படியாக, உரிய தொகையை கொடுத்து முன்பதிவு செய்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன்.
வருகின்ற வாரம் மிக்கேல் அதிதூதர்கபியில் வைத்து திருவிழா நடைபெறும் என்பதை நம்ம அனைவருக்குமே தெரியும். வருகின்ற 29ஆம் தேதி, சரியாக 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகின்றது. எனவே அன்றைய நாளிலே காலையில் திருவிழா திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்தவுடன் கொடியிறக்கம் நடைபெறும். கோவா செல்லுகின்ற நபர்கள் மீதமுள்ள தொகையை 2 தவணையாக கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வருகின்ற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளாக 3000 ரூபாயும், நவம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளாக மீதமுள்ள 2500 ரூபாயை செலுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இன்றைய நாளிலே இசை வகுப்புகள் நடைபெறும். காலை 10 மணி முதல் நடைபெறும். பங்கு தந்தை இல்லத்தில் வைத்து இசை வகுப்புகள் நடைபெறும். திருப்பலி கருத்துக்கள் வருகின்ற திங்கட்கிழமை 23ஆம் தேதி செலின் 8ஆம் ஆண்டு நினைவாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் திருப்பலி. காரணம், செட்டி விலையிலே மாலையில் மறையுரை கொடுக்க வேண்டியதுள்ளது. எனவே காலையில் திருப்பலி நடைபெறும். இருதயதாசன் ஆண்மலை பாற்றிக்காகவும், மௌரன்சியா, பினோலா, சிலுவை கெத்தேரியான் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காக திருப்பலி. 25ஆம் தேதி புதன்கிழமை காலையிலே நான் திசையின் விலையிலே காலை 6 மணிக்கு திருப்பலி நிறைவேற்றுகின்றேன். எனவே மாலையில் திருப்பலி நடைபெறுகின்றது. 26ஆம் தேதி வியாழக்கிழமை ஜெசிந்தா குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மாலையில் திருப்பலி. இருதயதாசன் மீனா ஆண்மலை பாற்றிக்காகவும், விஜுனுஸ், யூட் பிரிட்டோ, அனிதா பிரிட்டோ ஆண்மலை பாற்றிக்காகவும் திருப்பலி. அன்றைய நாளிலே கொடியேற்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. எனவே கொடியேற்றம் ஜெபமாலையெல்லாம் முடிந்த பிறகு கொடியேற்றம் மிக்கேல் அதிதூதர் திருவிழாவிற்கு, அதன் பிறகு திருப்பலி நடைபெறும். சனிக்கிழமை காலையில் திருப்பலி நடைபெறும். மிக்கேல் அதிதூதர்கபியில் வைத்து அன்றைய நாளிலே திருப்பலி கருத்துக்கள் எதுவும் இல்லை. நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
உற்றவள் நீயே, உத்தமர்க்கெல்லாம் நீ உற்றவள் தாயே. வித்தகன் இயேசுவை பெற்றவள் நீயே, உத்தமர்க்கெல்லாம் நீ உற்றவள் தாயே. சத்திய சன்மார்க்கம் தழைக்கச் செய்தாயே, சத்திய சன்மார்க்கம் தழைக்கச் செய்தாயே. இத்தனை மேலின்னல் தீர்ப்பவள் நீயே, இத்தனை மேலின்னல் தீர்ப்பவள் நீ. கத்தும் மலைகடல் ஓரத்திலே அன்பு தாங்கி வந்தவளே. எங்களுக்கு பாதுகாவலராயிருக்கிற புனித அந்தோனே முனிந்தேரரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடு. எங்களுக்கு பாதுகாவலராயிருக்கிற புனித அந்தோனே முனிந்தேரரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடு. எங்களுக்கு பாதுகாவலராயிருக்கிற புனித அந்தோனே முனிந்தேரரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடு. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமாம் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.